ஸோ நம்ம இன்னைக்கு சித்தூர் பரீட்சை ரெண்டு எழுதிட்டேள். மூணாவது பேப்பர் இது. இதுல சந்தி சமாசம் இருக்கு, சந்தி விவேகம் சமாச குசுமாவளி. மூணாவது பேப்பர்ல நிபந்தமாலான்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. நிபந்தமாலாங்கிறது உங்களுக்கு எஸ்ஸேஸ் இன் சான்ஸ்கிரிட். ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம். இதுல கதாவல்லரின்னு படிச்சேன் அபிக்ஞால. ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸ் குட்டி குட்டியா. இது நிபந்தமால இன்னும் அதை விட கொஞ்சம் கடினமா இருக்கும். இன்னும் நீங்க அடுத்த லெவல் போனீங்கன்னா நிபந்த ஸ்தவக்கம்னு ஒன்று வரப்போகுது. அது 40 எஸ்ஸே. அதாவது ஐ திங்க் இட் கம்ஸ் இன் சமர்த்தான்னு நினைக்கிறேன். ஸோ லெவல் ஆஃப்டர் லெவல் கொஞ்சம் ஏறும். ஸோ சம்ஸ்கிருதத்துல எப்படி அப்படின்னா, எப்படி பத்தியங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோ, ஸ்லோகாஸ்லாம் எவ்வளவு நன்னா இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கு கத்தியமும் ரொம்ப சுவாரஸ்யகரமா இருக்கும். கத்தியத்துல உங்களுக்கு ஒரு மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு சொல்லணும்னா பாணன் எழுதின காதம்பரி, பிருஹத் காதம்பரி. சோ அதுல அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆரம்பமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் பதமே என்னதுன்னா ஆசீத்துன்னு ஆரம்பிக்கும். ஆசீத்துங்கிறது இட்ஸ் அ வர்பு, இருந்தான் அப்படின்னு. ஆசீத்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வில் பி சூத்ரகோ நாம அப்படின்னு முடிப்பான். சோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல சப்ஜெக்ட் இங்க இருக்கணும், ஆப்ஜெக்ட் இங்க இருக்கணும், கிரியா இங்க இருக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது. எப்படி வேணா எழுதலாம். சோ இப்ப நீங்க இந்த நிபந்தமாலா படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அவ அந்த ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் மாத்தி மாத்தி போட்டிருப்பா. நம்ம போதினி இல்லாமும் we might have come across such sentences. சரியா? பட் இதுல இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த, அதாவது அந்த விசேஷணம் விசேஷம்னு இத்தனால சொல்லியிருக்கோம். விசேஷம் எந்த ஜெண்டர், எந்த நம்பர், என்ன விபக்தி, என்ன வச்சனம்ல இருக்கோ அதே தான் விசேஷணமும் இருக்கும்னுட்டு. இப்ப இதுல நீங்க பார்த்தேன்னா, அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு அவ எக்கச்சக்க விபக்தி எக்கச்சக்க விசேஷணங்கள் போட்டிருப்பா. அத அழகா அந்த விபக்தியில சேர்த்திருப்பா. சோ அந்த மாதிரி சேர்த்து எழுதுறது தான் சம்ஸ்கிருதத்துக்கு அழகுன்னு காமிக்கிறதுக்கோசரம். அதாவது நம்ம பேசும்போது குட்டி குட்டி சென்டென்ஸா பேசுறோம் இல்லையா? இங்கிலீஷே சொல்றேன். பேசும்போது குட்டி குட்டி சென்டென்ஸா பேசுறோம், ஆனா எழுதும்போது நம்ம குட்டி குட்டியா எழுதுறது இல்ல. வி ஜென்ரலி லைக் டு ஹாவ் அ லாங் சென்டென்ஸ், லென்தி சென்டென்ஸ். இந்த சேம் வே சம்ஸ்கிருதத்திலயும் என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது குட்டி குட்டியா ஸ்மால் சென்டென்சஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இட் இஸ் வெரி ஈஸி டு காம்ப்ரஹெண்ட் ஃபார் த ஸ்பெக்டேட்டர்ஸ், லிசனர்ஸ். அதுவே நம்ம எழுதும் போது அந்த மாதிரி எழுதினோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நன்னா அது தப்புங்கிறது கிடையாது, எக்ஸாமுக்கு மார்க் வராததுங்கிறது கிடையாது, ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நமக்கே நம்மள வி பேட் அவர் செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறது. நீங்க இந்த லென்த்தி சென்டென்ஸ், அந்த யூசேஜ் ஆஃப் அந்த ஒகாபுலரி, அண்ட் ஆல்சோ த யூசேஜ் ஆஃப் வேர்ப்ஸ். நம்ம அந்த வேர்ப் சம்ஸ்கிருதத்தை நீங்க நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கர்த்தரி பிரயோகத்துல எழுதுறதை விட கர்மணி பிரயோகத்துல எழுதினா சுவாரஸ்யம் ஜாஸ்தி. போத் போத் மே ரெப்ரசன்ட் த சேம், போத் மே கன்வே த சேம் மீனிங். ஸ்டில் அந்த அந்த கர்மணி பிரயோகத்துல நம்ம அதை சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் வசதியான ஒரு சம்ஸ்கிருதம் பேசுற மாதிரி நமக்கே ஒரு எண்ணம் வரும் இல்லையா? சோ அதுதான். சோ இப்ப இதுல இந்த நிபந்தமாலால நீங்க பார்த்தேன்னா வி ஹாவ் சம் 22 டாபிக்ஸ் இருக்கு. ரொம்ப கீழே போயிட்டேனா? ஒரு நிமிஷம். ஆ, ஓகே. விஷய சூச்சிகா இதுல மொத்தம் நமக்கு ஒரு 22 எஸ்ஏஸ் கொடுத்திருக்கா. இது மெயினா எடுக்கிற காரணம் ஒண்ணு நமக்கு சென்டென்ஸுக்கு பரிச்சயம் ஆறுதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல ஆல்மோஸ்ட் 40 to 50 மார்க் நிபந்தமாலா தான் கேள்வி. மீதி இருக்கிற 50 மார்க் தான் உங்களுக்கு சமாச குசுமாவளி அண்ட் சந்தி விவேகம் வரப்போகுது. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இதுல வரப்போகுது. ஐ திங்க் அதுல ரெண்டு கொஸ்டின் நீங்க சம்ஸ்கிருதத்துல எழுதணும், ரெண்டு யூ ஹாவ் டு ரைட் இன் இந்த லாங்குவேஜ் விச் யூ ஹவ் ஆப்டட் ஃபார். சரியா? சோ இப்ப சம்ஸ்கிருத பாஷாங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன். படிக்கிறா யாராவது? யார் ஆரம்பிக்கிறேன்? அகிலா படிங்கோ. आ, संस्कृतभाषा ம். भूमिका ம். अस्मदीये देशे बहवः भाषाः व्यवहारे वर्तन्ते। சோ சம்ஸ்கிருத பாஷா அப்படிங்கிறது இந்த சம்ஸ்கிருத பாஷைய பத்தி, பாஷாங்கிறது லாங்குவேஜ், இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ பத்தின ஒரு லெசன் இது. எப்படி பாஷாங்கிறது எப்படி ஆரம்பிச்சது, எப்படி ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏத்த மாதிரி லாங்குவேஜஸ் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி சம்ஸ்கிருத பாஷையினுடைய விற்பத்தி எப்படி, எதுலேருந்து வந்தது, அந்த சம்ஸ்கிருத பாஷையில என்னென்னலாம் எழுதப்பட்டது, இதுதான் இதனுடைய சாராம்சம். இத அப்படியே டிப்பி அடிச்சு பரீட்சையில் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இத புரிஞ்சுண்டு உங்களுக்கு என்ன சம்ஸ்கிருதம் வருதோ அதை எழுதினேன்னா
நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம். சரியா? பூமிகா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். சரியா? சோ வந்து அஸ்மதீயே தேசே, நம்மளுடைய இந்த தேசத்தில் பகவஹ பாஷாக விவகாரே வர்த்தந்தே. சோ நிறைய பாஷைகள், விவகாரே அப்படின்னா பழக்க வழக்கத்தில்னு அர்த்தம். விவகாரம், விவகாரம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிக்கும் விவகாரம் தான் சொல்றோம். இங்க வந்து விவகாரம்ங்கிற இந்த கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா, அதாவது சொல்றோம்ல, ஆகாரே விவகாரேச்ச தெக்த லஜ்ஜ சுகி பவேத். உங்களுக்கு வந்து எவன் வந்து சாப்பாடு விஷயத்திலயும் இதுல வந்து அந்த அந்த விவகாரத்துல யார் வந்து லஜ்ஜாவை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறானோ அவன் தான் சந்தோஷமா இருப்பான்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். அந்த விவகாரம் அப்படிங்கிறது அந்த ஹாபிட், அந்த ஹாபிச்சுவேட் அப்படி பழக்க வழக்கம்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அஸ்மதீயே தேசே, நம்மளுடைய இந்த தேசத்தில் பகவஹ பாஷாஹா, நிறைய பாஷைகள் விவகாரே வர்த்தந்தே, உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்ல இருக்கு. சரியா? நான் அப்படியே சொல்லிட்டே போறேன். இது வந்து அப்படியே ரொம்ப புரியாம ரொம்ப கடினமா இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்ங்கிறது இல்ல. சோ உங்களுக்கு எங்க அதுக்கு மேல நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா யூ ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. மேல படிங்க. भाषायाः उपयोगः स्वाभिप्रायाविष्करणमेव। சோ பாஷாயாக உபயோக, பாஷையினுடைய உபயோகனா யூசேஜ், அந்த பாஷையை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஸ்வ அபிப்பிராய ஆவிஷ்கரணமேவ. சோ ஆவிஷ்கரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிரகடனம்ங்கிற அர்த்தம். டு பிரசன்ட் யுவர் செல்ஃப். நம்ம எதுக்கு வந்து பாஷையை யூஸ் பண்றோம்? இப்ப எனக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கன்வே பண்ணணும்னா ஐ கன்வே த்ரூ மை லாங்குவேஜ். சரியா? சோ அதனால பாஷாயாக உபயோக, லாங்குவேஜினுடைய ஒரு பாஷையினுடைய உபயோகமானது ஸ்வ அபிப்பிராய ஆவிஷ்கரணம் ஏவ. ஸ்வ அபிப்பிராயம்ங்கிறது ஸ்வசிய அபிப்பிராயம், நம்மளுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயசிய ஆவிஷ்கரணம் ஏவ, அந்த அபிப்பிராயத்தை பிரசன்ட் பண்றது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு எது மூலமா தெரிவிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய லாங்குவேஜ் மூலமா தெரிவிக்கிறேன். சரியா? அப்புறம் यद्यपि चेष्टाभिः स्वाभिप्रायः शक्यते आविष्कर्तुं, तथापि भाषया ततो हि स्पष्टतया चमत्कारेण च स्वाशयः शक्यते आविष्कर्तुम्। சோ இப்ப எப்படி இருக்கு பாருங்க சென்டென்ஸ். எத்யபி ஸ்வ அபிப்பிராய சேஷ்டாபிஹி ஆவிஷ்கர்த்தும் சக்கியதே. எப்படி நம்ம வந்து பொயட்ரியில வந்து அன்வயத்துக்கு 1 2 3 4 போட்டுப்போம், அந்த மாதிரி இந்த ப்ரோஸுக்கும் நீங்க போட்டுக்கணும். எத்யபி, ஈவன் தோ, சேஷ்டாபிஹி ஸ்வ அபிப்பிராய, ஸ்வசிய அபிப்பிராய, நம்மளுடைய அந்த அபிப்பிராயமானது, நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கிற அந்த தாட்ஸ் ஆனது சேஷ்டாபிஹி ஆவிஷ்கர்த்தும் சக்கியதே. அதான் यद्यपि स्वाभिप्रायः சேஷ்டாபிஹி ஆவிஷ்கர்த்தும் சக்கியதே ததாபி அப்படின்னு சேர்க்கணும். சோ நம்மளுடைய அந்த சேஷ்டா, நம்மளுடைய அந்த அபிப்பிராயமானது, நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கிற அந்த எண்ணங்களானது சேஷ்டாபிஹி, நம்மளுடைய ஜெஸ்டர்ஸ், நம்மளுடைய ஆக்ஷனை வச்சும் காமிக்கலாம் இல்லையா? பரதநாட்டியத்துல பாட்டு ஒரு சைடு ஓடிட்டு இருந்தாலும் அந்த கிருஷ்ணர் வந்து வெண்ணதாயிலேன்னு திருடுறார் அப்படிங்கிறத, வெண்ணெய் எடுக்கிறாருங்கிறத எல்லாம் அந்த அபிநயத்திலே காமிச்சு விட்றா இல்லையா? அந்த அபிநயத்தை பார்த்தா நமக்கு புரியாம இருக்கா? ஜெஸ்டர் மூலமாவும் நீங்க உங்க மனசுல இருக்கிறத கன்வே பண்ணலாம். சரியா? தட் இஸ் வாட் அந்த சென்டென்ஸ்ல சொல்றது. எத்யபி சுவாபிப்பிராய, நம்மளுடைய அபிப்பிராயமானது சேஷ்டாபிகி, சேஷ்டைகளினால், நம்மளுடைய ஜெஸ்டர்ஸ்னால ஆவிஷ்கர்த்தும் பிரசன்ட் பண்றதுக்கு சக்கியதே. It is possible. So it is possible to present our thoughts through our gestures. ததாபி, அப்படி இருந்த போதிலும், பாஷையா ததோபி ஸ்பஷ்டதையா சமத்காரேன ச ஸ்வ ஆசையா சக்கியதே ஆவிஷ்கர்த்தும். ததாபி இருந்த போதிலும், பாஷையா ஸ்வ ஆசையா, அது முதல்ல எடுத்துக்கோங்க. ஆசயம்ங்கிறது விருப்பம், தன்னுடைய எண்ணமானது, விருப்பமானது. ஸ்வ ஆசையாக ததோபி, அதாவது ததாபி ஸ்வ ஆசையா பாஷையா ததோபி, தன்னுடைய அந்த விருப்பமானது பாஷையினால், ததோபி அப்படின்னா மேலும், இன்னும் பெட்டரான அர்த்தம். ததஹனா பிறகுன்னு அர்த்தம், ததஹனா தஸ்மாத் பிரதேசாத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல ததோபி மேலும், இன்னும் பெட்டரா, ஸ்பஷ்டதையா இன்னும் ஒரு கிளாரிட்டியோட, சரியா, சமத்காரேனச்ச இன்னும் ஒரு அழகா. அதாவது வார்த்தைகளால நம்ம சொல்லும் பொழுது சில சம்ஸ்கிருதத்திலே நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வந்து என்னது, அஹ், சாகுந்தலத்துல ஒண்ணு வரும். கண்வர் வந்து சகுந்தலைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார் கிளம்பும் பொழுது, நீ வந்து யயாதிக்கு எப்படி சர்மிஷ்டா இருந்தாலோ, அவ எப்படி வந்து புருங்கிற ஒரு குழந்தைய பெற்றெடுத்து கொடுத்தாலோ, அதே மாதிரி நீ துஷ்யந்தனுக்கு இருக்கணும், அவனுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கணும்னு வைல் லீவிங் த ஆசிரமம் இந்த மாதிரி அஹ், ஆசீர்வாதம் பண்ணுவார்.
அதுக்கு அந்த கௌதமிங்கிற ஸ்திரீ சொல்லுவோ, இது வந்து வரம் இல்ல, இது வந்து ஆசி இல்ல, வரம் அப்படின்னுவோ. சோ ஆஷீஸ்க்கும் வரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆஷிங்கிறது ஒன்லி பிளெஸிங், வரம்ங்கிறது பூனு. எப்படி வந்து சாபம்ங்கிறது டெஃபினட்டா நடக்குமோ அதே மாதிரி வரம்ங்கிறதும் டெஃபினட்டா நடக்கும். ஆஷீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம், வெறும் மங்களத்தை கொடுக்கும். புரியுறதா? சோ இந்த மாதிரி வார்த்தைகளால சொல்ற விஷயங்கள் இட் ரீச்சஸ், இன்னும் இன்னும் நன்னா நம்மள ரீச் பண்ணும் இல்லையா? சோ அதான். சோ சமத்காரேண சோ பாஷையா ஸ்வ ஆசையா பாஷையா ததோபி ஸ்பஷ்டதையா ரொம்ப கிளாரிட்டியோடையும் சமத்காரேன ரொம்ப அழகாகவும் ஆவிஷ்கர்த்தும் சக்கியதே. ஸோ வி கேன் பிரசன்ட் அவர் தாட்ஸ் த்ரூ த லாங்குவேஜ் ஈவன் மோர், ஈவன் பெட்டர், இன்னும் பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாரு. சரியா? அப்புறம் अतः भाषा सर्वैरपि जनैः आद्रियते तत्तत् राष्ट्रसम्बन्धितया। அதஹ அதனால, அத்தகனா அஸ்மாத் காரணாத்துன்னு அர்த்தம். டியூ டு திஸ் ரீசன், என்ன ரீசன்? பாஷையினால இன்னும் அழகா பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, தத்து தத்து ராஷ்டிர சம்பந்திதயா, தத்து தத்து அப்படின்னா அந்த அந்த ராஷ்டிர சம்பந்திதயா, அந்தந்த ராஷ்டிரம்ங்கிறது ஸ்டேட்டுக்கும் சொல்லலாம், தேசத்துக்கும் சொல்லலாம், பிரதேசத்துக்கும் சொல்லலாம், இருக்கிற இடத்துக்கும் சொல்லலாம். சோ ராஷ்டிர சம்பந்திதயா, அந்தந்த ரீஜன், ரீஜனல்னு சொல்றோம் இல்லையா, ரீஜனுக்கு ஏத்த மாதிரி அது கூட இருக்கின்ற ஒரு சம்பந்தத்தினால் சர்வைரபி ஜனைஹி பாஷா ஆத்ரியதே, அதை கொண்டு சேர்த்துக்கணும். அதஹ அதனால் தத்தத் ராஷ்டிர சம்பந்திதயா, அந்தந்த ராஷ்டிரத்தினுடைய சம்பந்த வசாது என்ன அப்படின்னா, பாஷா லாங்குவேஜ்ங்கிறது சர்வைரபி எல்லா ஜனங்களினாலும் ஆத்ரியதே, அவ வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது. த்ரூங்கிறது தாத்து, ஆங்கிறது உபசர்க்கம், லட்டு லகாரத்துல இருக்கு. ஜனைஹி ஆத்ரியதே அப்படிங்கிறது பாசிவ்ல இருக்கு. சரியா? ஜனங்களினால் ஃபாலோ பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் ஜனைஹி பாஷா ஆத்ரியதே, அதான் மெயின் அங்க. சர்வைஹிங்கிறது கோஸ் இஸ் an adjective for ஜனைஹி. அப்புறம் மேல. इमाः भाषाः बहवो व्यवह्रियन्ते, ம் यथा ம் महाराष्ट्रीयैः महाराष्ट्रभाषा, ம் गुजरातीयैः गुजराती, कर्णाटकैः कर्णाटभाषा। சோ இமா பாஷ இமாஹா பாஷாஹா, இயம் இமே இமாஹா இல்லையா, இமாஹா பாஷாஹா பகவஹ. சோ வந்து பகவஹ இமாஹா பகவஹ பாஷாஹா, இந்த நிறைய பாஷைகள் என்ன அப்படின்னா, வியவஹ்ரியந்தே இந்த மாதிரி விவகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கின்றன. வி அவ்வு ஹ்ரிங்கிறது தாத்து. எப்படி அப்படின்னா, யதா மகாராஷ்டிரியைஹி மகாராஷ்டிர பாஷா, மகாராஷ்டிர தேசத்துல அந்த ரீஜன்ல சேர்ந்தவா, அந்த அந்த ரீஜன்ல இருக்கிறவாளால மகாராஷ்டிர பாஷா பேசப்படுகிறது. குஜராத்தியைஹி குஜராத் அவளால குஜராத்தி, கர்நாடகைஹி கர்நாடக பாஷா, இந்த மாதிரி விவகாரம் செய்யப்படுறது. அதுக்கப்புறம் सर्वा अपि एता भाषाः प्राधान्येन तत्तद्देशपरिमिताः। சர்வாக ஏதாக சர்வாக அபி பாஷாக. சரியா? இந்த எல்லா பாஷைகளும் பிராதான்யேன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமினன்ட்லி அப்படின்னு சொல்றோம்ல, அதான். சோ ப்ராமினண்டா தத் தேச தேச தத் தத்து தத்து தேச பரிமிதாக, அந்த அந்த தேசத்துக்கு பரிமிதம்னா லிமிட்டட்னு அர்த்தம். சோ இந்த பாஷைகள், அதாவது கன்னடா எங்க பேசப்படுறது அப்படின்னா, கன்னடாக்கார வந்து பாம்பேல இருந்தா அவ வீட்ல கன்னடா பேசுவா. ஆனா கன்னடாங்கிறது கர்நாடகால தான் பேசப்படுறது. ம், மராட்டிங்கிறது மகாராஷ்டிரால பேசப்படுறது. தமிழ்ங்கிறது தமிழ்நாட்டுல பேசப்படுறது. சோ இந்த மாதிரி ஏதாகா சர்வாகா பாஷாகா அபி, இந்த எல்லா பாஷைகளும் பிராதான்யேன அப்படின்னா பிராமுக்கியேன ப்ராமினன்ட்லி தது தது தேச பரிமிதாக, அந்த அந்த தேசத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது, லிமிட்டட் டு தட் பர்டிகுலர் ரீஜன். சரியா? அதுக்கப்புறம் संस्कृतभाषा तु न केवलं कस्यचित् देशस्य भाषा, अपि तु सर्वस्यैव प्रपञ्चस्य सम्बन्धिनी। ஆஹ் संस्कृतं नाम दैवी वाक् इति ம் बुधैः निगद्यते। ஆமா. சோ வந்து சம்ஸ்கிருத பாஷா, இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ங்கிறது நது கேவலம் கஸ்யச்சித் தேசஸ்ய பாஷா, இது வந்து ஒரு தேசத்தினுடைய பாஷாங்கிறது இல்ல. அபிது என்ன, எதனுடைய பாஷா? பட் வேர் இஸ் என்ன அப்படின்னா, சர்வஸ்யைவ பிரபஞ்சஸ்ய சம்பந்தினி பாஷா. சம்பந்தினிங்கிறது பாஷாக்கு போறது, சம்ஸ்கிருத பாஷா. So, இந்த சம்ஸ்கிருத பாஷாங்கிறது சர்வஸ்யைவ பிரபஞ்சஸ்ய எல்லா பிரபஞ்சத்தினுடைய
இந்த வேர்ல்டுக்கே இட்ஸ் கனெக்டட் டு த வேர்ல்ட்லி, எல்லா லாங்குவேஜுக்கும் கனெக்டட். சம்பந்தினி, சம்பந்தः அஸ்ய அஸ்தி, அஸ்யாக அஸ்தி இது சம்பந்தி. சரியா? சம்பந்தின்னுங்கிறது சப்தம், இன்னுங்கிறத பிரத்யம் அங்க. சரியா? குணஹ அஸ்ய அஸ்தி இது குணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சம்பந்தः அஸ்ய அஸ்தி இது சம்பந்தி, சம்பந்தः அஸ்யாக அஸ்தி இது சம்பந்தினி அப்படின்னு வரும். சரியா? சம்பந்தின்னுங்கிறது உங்களுக்கு சப்தமா போயிடும். சம்ஸ்கிருத பாஷா தூ, சம்ஸ்கிருத பாஷாவானது ந கேவலம், நாட் ஒன்லி கஸ்யசித் தேசஸ்ய பாஷா, ஏதோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட பாஷான்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் கர்நாடகாவோட மதர் டங் என்னன்னா கன்னடான்னு சொல்லிடுறோம். அந்த மாதிரி சம்ஸ்கிருதம் வந்து எந்த பிரதேசத்தினுடைய மதர் டங், யார் எல்லாராலையும் பேசப்படுறதுன்னா அந்த மாதிரி பர்டிகுலரா யூ கேனாட் பாயிண்ட் அவுட் ஒன் ரீஜன் ஒரு ஒன் பிளேஸ். ஆனா என்ன அப்படின்னா, அப்பனா அது எதுக்குமே சேர்ந்தது இல்லையானா அப்படி இல்ல. அபிதோ சர்வசைவ பிரபஞ்சஸ்ய சம்பந்தனி, இட் ஹாஸ் கனெக்ஷன் வித் ஆல் த லாங்குவேஜஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். சரியா? அப்புறம் சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக்கு. மேலும் என்ன, சம்ஸ்கிருதம்ங்கிறது என்னன்னா ஒரு தேவ பாஷா மாதிரி. இது புதைஹி நிகத்தியத்தை, இதை நாங்க சொல்லல, புதைஹீன படிச்சவா, விபுதாகா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, ஸ்காலர்ஸ், வித்வாம்சகா, அவளால வித்வாம்சைஹி நிகத்தியதே சொல்லப்படுகிறது, பாசிவ்ல இருக்கு. சரியா? அவர்களினால் கூறப்படுகிறது. கததி நிகத்தியதே, கத்துங்கிறது தாது, கதிதா அப்படிங்கிறது யுக்த பிரத்யத்துல வரும். இங்க கத்தியதே அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு, பாசிவ்ல இருக்கு. சொல்லுங்க அப்புறம். ம். गैर्वाणी देववाणी इत्यादयोऽपि शब्दाः संस्कृतभाषा पर्यायतया निर्दिश्यन्ते। கைர் வாணி அப்படின்னா கீஹே, இதனுடைய வாக்கினுடைய சரஸ்வதியினுடைய வாணி அதுதான். தேவவாணி, தேவ பாஷான்னு சொல்றோம் இல்லையா, வாணிங்கிறது இங்க பாஷான்னு வச்சுக்கோங்க. சோ தேவர்களுடைய வாக்கும் அதுதான். இத்தியாதையோ அப்படி சப்தாஹா. சோ இந்த சம்ஸ்கிருதத்துக்கு வேற என்னெல்லாம் சம்ஸ்கிருத பாஷை, வாட் ஆர் த அதர் நேம்ஸ் பை விச் திஸ் லாங்குவேஜ் இஸ் பீங் கால்ட் அப்படின்னா, ஒன்னு கைர்வாணி, ஒன்னு தேவவாணி. இத்தியாதையோ அபி சப்தாகா, இந்த மாதிரியான சப்தங்களை வச்சுண்டு சம்ஸ்கிருத பாஷா பர்யாயத்தையா. சோ அதுக்கு வந்து சம்ஸ்கிருத பாஷா அப்படின்னு ஒரு பர்யாய வாச்சியம் இருக்கு. பர்யாயம்னா ஈக்குவல், பர்யாய வாச்சிங்கிறது சினானிம்னு சொல்றோம் இல்லையா. சம்ஸ்கிருத பாஷா அப்படிங்கிற ஒரு பர்யாய பதத்தோட நிர்திஷ்யந்தே, நிர்தாரணம் பண்ணப்படுறது. இட் இஸ் பீன் சூச்சியந்தே, இண்டிகேட் பண்ணப்படுறது. சரியா? திஷ்ங்கிறது தாத்து, நிர்ங்கிறது உபசர்க்கம், இது பாசிவ்ல இருக்கு இதுவும். அப்புறம் यज्ञया சப்தாஹா, சப்தாஹா நிர்திஷ்யந்தே புதைஹி அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் यज्ञयागादिषु देवताराधने पैतृकविधौ सर्वत्र जातकर्मादिषु संस्कारेषु इयमेव भाषा सर्वराष्ट्रवासिभिः व्यवह्रियते। யக்ஞ யாகாதிஷு, யக்ஞங்கள் யாகங்கள் எக்ஸெட்ரா அவைகளிலும், தேவதா ஆராதனை, தேவதாவினுடைய ஆராதனம் அது வர்ஷிப்லயும், பைத்திருக்க விதோ அப்படின்னா பைத்திருக்கம்னாலே பித்ரு சம்பந்தம்னு அர்த்தம். பித்ரு சம்பந்தமான நீங்க பண்ற எல்லா விதி, பித்ருகாரியம் பண்றோம் எல்லாம் பண்றோம் இல்லையா. சோ அந்த விதி, விதினா செய்யக்கூடிய விதி, நிஷேதம்னு ரெண்டு இருக்கு இல்லையா. விதினா டூ, நிஷேதம்னா டோன்ட் டூ. சோ பைத்திருக்க விதம்னு சொல்லும்போது பித்ரு சம்பந்தமான அந்த விதியிலும், சர்வத்திர ஜாதகர்மாதிஷு சம்ஸ்காரேஷு, எல்லா இடத்திலையும் ஜாதகர்மா நாமகர்மாங்கிற ஒரு 40 சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அவைகளிலும் இயமேவ பாஷா, இந்த பாஷை தான் சர்வ ராஷ்டிரவாசிபிகி வியவஹ்ரியதே. சோ சர்வேஷாம் ராஷ்டிராணாம், ராஷ்டிரே ஏ வசந்தி தே வாசின், வாசி, வாசி வாசினோ வாசினஹ, வாசினம் வாசினோ வாசினஹ, வாசினா வாசிபியாம் வாசிபிஹி. சோ சர்வ ராஷ்டிர வாசிபிஹி, இந்த எல்லா ராஷ்டிரத்திலும் வசித்துக் கொண்டு இருக்கின்ற அவர்களினால் வியவஹரியதே, விவகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இட்ஸ் பீன் ஃபாலோடு ஆர் பிராக்டிஸ்டு பை பீப்புள் லிவிங் இன் டிஃபரெண்ட் பிளேசஸ். சரியா? அப்புறம் இருக்கா, सम्पूर्वकाले எனக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நிஷ்க என்னது? நிஷ்கத்தியத்தை வந்து ஜகாத மாதிரி இல்லையா? நிஷ்பத்தியத்தை எங்க வந்தது? நிஷ்கத்தியத்தை, நிகத்தியத்தை, சாரி, நிகத்தியதே, ஆமா. ஜகாத மாதிரி நம்ம படிச்சோம். ஜகாதான்னு வராது. கத்து தாத்து நிகத்தியதேங்கிறது உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல தானே இருக்கு. ஓகே ஓகே, அது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, கததி, கதத்தினுடைய கத்தியதே. அது டு டு டெல், டு டெல். ஆமா, கததி டு ஸ்பீக். ஆமா, கததி கததாக. அப்புறம் வேற யாரா सम् படிக்கிறீங்களா? வேற யார் படிக்கிறேன்? பிரேமா மேடம் படிங்க. सम्पूर्वकात् कृ धातोः
निष्ठा प्रत्यये भूषणार्थे ம் सुगा सुडागमे च ம் सं संपर्युपेभ्यः करतौ भूषणे इति ம் 6.1.137 சூத்திரம் ம் 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 सूत्रं ம் पाणिनीयसूत्रं ம் 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 सूत्रकृतम् इति शब्दः निष्पन्नः सो सम्पूर्वकात् कृधातोः निष्ठा प्रत्यये भूषणार्थे सुडागमे च அந்த சம்பரி உபேபியः கரோதோ பூஷணேங்கிறது சூத்திரம் பாணினி சூத்திரம் சம்ஸ்கிருதம் இது சப்தः நிஷ்பன்னः சோ இந்த சம்ஸ்கிருத பதத்தினுடைய உற்பத்தியை சொல்றார் நிஷ்பன்னஹனா உண்டானதுன்னு அர்த்தம் சோ வந்து சம்ஸ்கிருதம் இது சப்தः சம்ஸ்கிருதம் என்கின்ற ஒரு சப்தமானது எப்படி நிஷ்பன்னம் அப்படிங்கிறதுக்கு சோர்ஸ் சொல்றார் சமு பிளஸ் கிரு அப்படின்னு வரும் சம் பூர்வகாத்து சம்முங்கிறது உபசர்க்கம் அத பூர்வகாத்து கிரு தாத்தோஹோ சோ இந்த கிரு தாத்தோஹோக்கு அட்ஜெக்டிவ் வந்து பூர்வகாத்துன்னு வருது புரியுறதா பூர்வகாத்தும் உங்களுக்கு பஞ்சமியில இருக்கு கிரு தாத்தோஹோவும் பஞ்சமியில இருக்கு சம் பூர்வகாத்து கிரு தாத்தோஹோ சம்ம முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கிரு தாத்துவிலிருந்து நிஷ்டா பிரத்யயே அதாவது இத்த இத்த தவத்து நிஷ்டா அப்படிங்கிறது உங்களுக்கு பாணினி சூத்திரம் சோ அத வந்து இந்த இத்த தவது இத்த இந்த பிரत्यயங்களுக்கு நிஷ்டான்னு ஒரு பதம்ங்கிறது கொடுக்கப்பட்டது சரியா இது வந்து பாணினி சூத்திரத்துல இருக்கு நிஷ்டா பிரத்யயே சோ சம்மு பூர்வக கிரு தாத்துவுக்கு இத்தன்னு ஒரு பிரத்யத்தை ஆட் பண்றோம் அதுதான் நிஷ்டா பிரத்யம் அதுக்கு நடுவுல என்ன ஆறுது அப்படின்னா பூஷணார்த்தே அப்படின்னா அலங்கரணார்த்தே அதை எம்பலிஷ் பண்றதுக்கோசரம் எம்பலிஷ் பண்றதுங்கிற ஒரு அர்த்தத்துல சுட்டுங்கிற ஒரு ஆகமம் வந்து ஆகமம்ங்கிறது என்ன பண்ணும் வந்து அங்க உட்காந்துக்கும் இல்லையா சோ வந்து சுடாகமே சோ சுட்டுங்கிற ஒரு ஆகமம் வந்து சம்முக்கும் கிருக்கும் நடுவுல அந்த சுட்டு வருது அதுல இட்டு லோபமாம் ஆயிடுறது ஊ லோபமா ஆயிடுறது இஸ்ஸுங்கிறது தான் இருக்கு அதனால நமக்கு சம்ஸ்கிருத அப்படிங்கிற ஒரு பதம்ங்கிறது கிடைக்கிறது சரியா சொல்லுங்க संस्कृत ஜி ஜி भाषा ஒரு நிமிஷம் என்னோடதுல ஆ, என்னோடதுல இந்த சூத்திரம் லைன் இல்ல அது பரவாயில்ல இப்ப சூத்திரம்லாம் எழுதாட்டி ஒண்ணும் இல்ல அதுக்கு இல்ல இது என்ன பழைய கிராமர் புக்குனால இல்லையா ஆட் பண்ணிருக்காளான்னு இல்ல ஆட் புக்ல பண்ணிருக்கலாம் இல்ல புக்ல இல்ல ப்ராபப்ளி என்னோட ஆட் புக்லயும் இல்ல பண்ணிருப்பாளா இருக்கும் யா அவ டைப் அடிச்சதுல ஆட் பண்ணிருப்பாளா இருக்கும் தட்ஸ் ஓகே இது வந்து நிபந்தமாலா தான் இது கிராமர் பேப்பர் இல்ல சூத்திரம் எழுதாட்டி இட் இஸ் ஓகே சோ வந்து அதான் பூஷணார்த்தே சுடாகமம் வருது அப்புறம் சம்ஸ்கிருதம் இது சப்தா நிஷ்பன்னஹா சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு பதம் நமக்கு இப்படிதான் கிடைக்கிறது சம்முங்கிறது உபசர்க்கம் டுக்குன் கரணே கிருங்கிறது தாத்து அதுக்கு பின்னாடி நிஷ்டா பிரத்யம்ங்கிறது இங்க வந்து இத்த பிரத்யம் போடுறோம் சமு கிரு இத்தான்னு நிக்கிறது இந்த சம்முக்கும் கிருக்கும் நடுவுல ஒரு சுடாகமம் வருது என்ன அர்த்தத்துலன்னா பூஷணார்த்தே சோ சுட்டுங்கிற ஒரு ஆகமத்துல இட்டு வந்து லோபமாவிடுறது ஊங்கிறதும் லோபமாவிடுறது நமக்கு சகாரம் உண்டுதான் மிஞ்சறது சமு இசு கிரு தா சம்ஸ்கிருதா அப்படிங்கிற பதம் வருது. சரியா இருக்கா மேல संस्कृत भाषा इति पदेन संस्कारम् उपगता भाषा इति अर्थः भवति சோ வந்து சம்ஸ்கிருத பாஷா இது பதேன சம்ஸ்கிருத பாஷா அப்படிங்கிற ஒரு பதத்தினால சம்ஸ்காரம் உபகதா சோ சம்ஸ்காரத்தை அடைந்தது அடைந்த பாஷா சம்யக்கு கிருத்தம்ங்கிற அர்த்தம் நன்றாக சம்ஸ்காரம் செய்யப்பட்ட நல்லா வந்து பியூரிஃபை நல்லா எம்பலிஷ் பண்ணப்பட்ட அப்படிங்கிற ஒரு பாஷா இது அர்த்தா பவதி சோ சம்ஸ்கிருத பாஷாங்கிறது என்ன மாதிரி ஒரு பாஷா அப்படின்னா சம்ஸ்காரம் உபகதா பாஷா நன்றாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாஷா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது சரியா ஏன் அப்படின்னா பூஷணார்த்தே அந்த சுட்டுங்கிற ஆகமம் போட்டு இந்த பதம் வந்ததுனால இதுக்கு வந்து சம்ஸ்காரம் உபகதா பாஷாங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது சரியா அப்புறம் केचित् प्राकृतभाषाणां संस्कारात् इयम् उत्पन्नः इति वदन्ति இயம் உற்பன்னா இல்லையா उत्पन्ना भाषा பாஷாக்கு பொருதம் அது उत्पन्ना इति ஆஹ் கேச்சித்து கேச்சித் ஜனாகா கேச்சித் புதாகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சில பேர் பிராகிருத பாஷானாம் சம்ஸ்காராத் பிராகிருதம்னு ஒரு பாஷை இருக்கு அதாவது நீங்க நீங்க வந்து அந்த ஐ திங்க் நம்ம மிருத சஞ்சீவனத்துல வி கேம் அக்ராஸ் பிராகிருதமோ வந்தது இல்லையா யாருக்கா ஞாபகம் இருக்கா மிருதசஞ்சீவனத்துல வரல வரலையா வரல வரல நீங்க வந்து அதுல நாடகம் எல்லாருமே சம்ஸ்கிருதம் பேசிட்டா சரி நாடகம்ல நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு நீச்ச பாத்திரங்கள் எல்லாமே ஸ்திரீ பாத்திரங்கள் பிராகிருதம் தான் பேசுவா புருஷ பாத்திரங்கள் முக்கால்வாசி அந்த உச்ச குலத்துல பிறந்தவா ராஜா பிராமணா
ஒரு அளவுக்கு வைஷ்யா இவா எல்லாரும் சம்ஸ்கிருதம் பேசுவா. நீச்சமா இருக்கிற இந்த சர்வெண்ட் அவளாம் வந்து உங்களுக்கு வந்து பிராகிருதம் பேசுவா. சோ பிராகிருதம் இஸ் a டைப் ஆஃப் அ டயலெக்ட். அந்த பிராகிருதத்திலே நிறைய இருக்கு. உச்சகட்டிகம்ங்கிற ஒரு பிரகரணம் படிச்சேன்னா அதுல எக்கச்சக்க டயலெக்ட வந்து கையாண்டிருப்பார் அந்த கவி. சோ இப்ப வந்து ஏத ஆர்யா ஆக்ஞாபயதி அப்படின்னு நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பிராகிருதம் சொல்லணும் அப்படின்னா ஜம்மஜ்ஜோ ஆனவேதி அப்படின்னு வரும். அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதை படிக்கும்பொழுது நமக்கு அவ்வளவு சௌகரியம் இருக்காது. சோ சில பேர் என்ன சொல்றா, அதுதான் பிராகிருத பாஷான்னு பேரு. கேச்சித்து கேச்சித் ஜனாகா கேச்சித் புதாகா, சில பெரியவா என்ன சொல்றா அப்படின்னா பிராகிருத பாஷானாம் சம்ஸ்காராத்து, அந்த பிராகிருத பாஷையினுடைய சம்ஸ்காரம் அப்படின்னா அதனுடைய ஒரு பியூரிஃபிகேஷன், அதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணி வந்ததுதான் இயம் உற்பன்னா பாஷா. இந்த பாஷையானது உற்பன்னான உண்டானதுன்னு அர்த்தம். பாஷா இயம் சம்ஸ்கிருத பாஷா உற்பன்னா. எங்கே இந்த உற்பன்னா? பிராகிருத பாஷானாம் சம்ஸ்காராது, பிராகிருத பாஷைகளினுடைய சமயக்கு அதை சரிப்படுத்தினதுனால அது ஒரு அழகுபடுத்தி வந்த ஒரு பாஷா தான் சம்ஸ்கிருத பாஷா அப்படின்னு கேச்சித்து வதந்தி. சில பேர் சொல்றான். சரியா? இயம்ங்கிறது இங்க பாஷாக்கு போறது. இயம் பாஷா உற்பன்னா. ஓகேவா? இந்த இடத்துல இயம் பாஷா உற்பன்னா. அப்புறம் மேல केचित् प्राकृतभाषाणां सारी ம், अपरे अपरे सर्वासाम् अपि भाषाणां ம். भूषणरूपत्वेन वर्तमानत्वात् इयं भाषा संस्कृता शब्देन व्यवह्रियत इति मन्यन्ते. சோ வந்து அபரே சர்வாசாமபி பாஷானாம், மீதி இருக்கிற ஜனங்கள் என்ன அபரே மன்யந்தே, அபரே மத்தவாளாம் இப்படி நினைக்கிறா. see it is just an assumption. இந்த மாதிரி பிராகிருதத்துல இருந்து வந்திருக்கலாம். சில பேர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா சர்வாசாம் பாஷானாம், எல்லா பாஷைகளுக்கும் பூஷண ரூபத்துவேன வர்த்தமானத்துவாது, இதுதான் ஒரு அலங்கார ரூபமாக இருக்கிற காரணத்தினால இயம் பாஷா, இந்த சம்ஸ்கிருத பாஷையானது சம்ஸ்கிருத சப்தேன வியவஹ்ரியதே. சோ இதுக்கு எப்படிப்பா இந்த பாஷைக்கு வந்து சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு பதம் வந்தது அப்படிங்கிற ஒரு விசாரத்துல ரிசர்ச்ல ஈடுபடுறா. அதுல அபரே ஜனாகா, சில பேர் வந்து எல்லா பாஷைகளுக்கும் பூஷண ரூபத்துவம் அலங்கார ரூபத்துவேன இயம் பாஷா வர்த்தமானத்வாது, இந்த பாஷையானது இருக்கின்ற காரணத்தின் பொருட்டு சம்ஸ்கிருத சப்தேன, சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால இது வியவஹ்ரியதே இயம் பாஷா இதி மன்யந்தே அப்படின்னுட்டு அபரே மன்யந்தே. சரியா இருக்கா? ஆ? சரியா இருக்கா? ம், கிளியரா இருக்கா? எஸ் Ah, மேம். ஆ, எஸ். அப்புறம் अस्याम् एव भाषायां चत्वारः वेदाः, षडङ्गानि, अष्टादश पुराणानि, ம் उपपुराणि, बहूनि काव्यानि च विराजन्ते. சோ வந்து என்ன அப்படின்னா இந்த அஸ்யாமேவ பாஷாயாம், இந்த பாஷையில் தான் சத்வாரக வேதாக இருக்கு. யஜுர் சாம அதர்வணங்கிற 4 வேதங்களும், ஷடு அங்கானி அங்கங்கள் இருக்கு இல்லையா, வியாக்கரணம் சிக்ஷா கல்பம் எல்லாருக்கும் சந்தஸ்ங்கிற 6 அங்கங்கள் இருக்கு, அவைகளும் அஷ்டாதச புராணானி 18 புராணங்கள் இருக்கு, பாகவத புராணம் ஸ்கந்த புராணம்னுட்டோ. சோ அந்த மாதிரி 18 புராணங்கள் உபபுராணங்கள், அந்த அப்புறம் பகூனி காவ்யானிச்ச விராஜந்தே. சோ இந்த மாதிரி பல விதமான காவியங்கள்ங்கிறது உங்களுக்கு லிட்ரேச்சர். இப்போ ஸ்லோகாஸ், இப்போ நம்ம காளிதாசனுடைய ரகுவம்சம் குமார சம்பவம் எல்லாமே காவியத்துல தான் சேர்க்கப்பட்டிருக்கு. சோ பகூனி காவ்யானி. சோ அந்த காவியம்ங்கிறது கத்தியமும் சரி பத்தியமும் சரி ரெண்டும் சேர்ந்துக்கிறது, சம்புவும் சேர்ந்துக்கிறது. சோ பகூனி காவ்யானிச்ச விராஜந்தே, ராஜ் டு ஷைன், விராஜந்தே அப்படிங்கிறது விசேஷேன ராஜந்தே, ரொம்ப நன்னா பரிமளிக்கிறது. சரியா? அப்புறம் नानाविधानि ज्योतिषशास्त्रगणितशास्त्रादीनि भाषायाम् अस्याम् एव निबद्धानि वर्तन्ते. நானாவிதானி பலவிதமான ஜோதிஷ சாஸ்திர கணித சாஸ்திராணி, ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது அஸ்ட்ராலஜி, கணித சாஸ்திரம்ங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். சோ கணித சாஸ்திராணி கணக்கு பேஸ் பண்ண சாஸ்திரம், அவைகள் எக்ஸெட்ரா அஸ்யாமேவ பாஷாயாம், இந்த பாஷையில் தான் நிபத்தானி வர்த்தந்தே, கட்டுப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த பாஷையில தான் பலவிதமான சாஸ்திரங்கள் தான் அஸ்யாம் பாஷாயாம் ஏவ, இந்த பாஷையில் தான் நானாவிதானி ஜோதிஷ சாஸ்திர கணித சாஸ்திராதீனி, ஜோதிஷ சாஸ்திரம் கணித சாஸ்திரம் முதலியவைகள் நிபத்தானி வர்த்தந்தே
பிரசண்டா இருக்கு, கட்டுப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் இன் திஸ் சாஸ்திரம். சரியா? இன் திஸ் பாஷா, சாரி. किं बहुना आयुर्वेदः गान्धर्ववेद आदयः सर्वे ग्रन्थाः तत्तज्ज्ञानविज्ञाननिधानभूताः एतस्याम् एव भाषायाम् उपलभ्यन्ते. கிம் பகுனா, மேல என்ன சொல்லணும் இதுக்கு மேல? ஆயுர்வேதம், அப்புறம் காந்தர்வ வேதம் எக்ஸெட்ரா முதலிய சர்வே கிரந்தாக, எல்லா கிரந்தங்களும் தத்து தத்து ஞான விஞ்ஞான நிதான பூதாகா. சோ வந்து நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அர்த்தம் மாதிரி. சோ தத்து தத்து ஞான விஞ்ஞான நிதான பூதாகா, அந்தந்த ஞானம்ங்கிறது நாலெட்ஜ், விஞ்ஞானம்ங்கிறது விசேஷ ஞானம், அதுக்கு நிதானம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிதான பூதாக அதனுடைய ஒரு சொத்து போல இருக்கிறது எது அப்படின்னா ஏதஸ்யாமேவ பாஷாயாம் உபலப்யந்தே, இந்த பாஷையில்தான் அது எல்லாமே, எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் திஸ் லாங்குவேஜ். பிகாஸ் எல்லாமே சம்ஸ்கிருத பாஷையில எழுதப்பட்டதுனால ஆல் தீஸ் ட்ரெஷர்ஸ், நிதானம்ங்கிறது இங்க ட்ரெஷர் மாதிரி. சோ தத்த ஞான விஞ்ஞான நிதான பூதாக, அந்தந்த ஞானம் விசேஷ ஞானம், அந்த விசேஷ ஞானத்துக்கு நிதானம் ஒரு ட்ரெஷரி போல எது இருக்கு அப்படின்னா, ட்ரெஷரிய போல இருப்பது அப்படிங்கிறது ஏதஸ்யாம் பாஷாயாமேவ உபலப்யந்தே, இந்த பாஷையில் தான் இட் இஸ் அவைலபிள். சரியா? அப்புறம் ஜி நிதான பூதாகனா அது வைப்பிடம் ஆர் அது வைக்கிற இடம் அந்த மாதிரி சொல்லலாமா? ட்ரெஷர் மாதிரி வச்சுக்கோங்க. நிதானம்ங்கிறது அர்த்தம் மாதிரி. ஓகே ஓகே. இந்த இந்த அதாவது அவளை சொல்றோம் இல்லையா, என்சைக்ளோபீடியான்னு சொல்றோம் இல்லையா, அவ வந்து ஒரு ட்ரெஷரி மாதிரி நாலேஜுக்கு, அந்த மாதிரி இந்த பாஷையில் தான் இந்த வந்து ஞானமும் விசேஷ ஞானமும் எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு நிதான ஸ்தானமாக எது இருக்குன்னா இந்த பாஷையில் தான் இருக்கு. சரியா? அப்புறம் सर्वस्यापि भौतिकविज्ञानस्य आध्यात्मिकविज्ञानस्य उपलम्भाय च इयमेव भाषा सर्वैः प्राचीनैः समाद्रियत. சோ சர்வஸ்யாபி பௌத்திக விஜயானஸ்ய, பௌத்திகம் அப்படிங்கிறது பூத சம்பந்தம், அதாவது ஏர்த்லி மேட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த உலகத்துல இந்த லௌகிகமா இருக்கிற விஷயங்களும், இல்லனா பூத சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டுல இருக்கிற ஜியாகிரபிக்கல் ஞானம் அதுவும், அப்புறம் ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல். சோ வந்து இங்க ஸ்பிரிச்சுவல்னு சொல்லும்போது நீங்க வந்து நேச்சுரலி அங்க லௌகிகம் தான் சொல்லியானோம் பௌத்திகத்துக்கு. சோ சர்வசியாபி பௌத்திக விஜயானஸ்ய, இந்த பூத சம்பந்தமான இந்த பஞ்சபூதத்தை சேர்ந்த இந்த உலகம், அதோடு இருக்கின்ற இந்த உலக விஷய ஞானமும், ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஞானமும், சோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இது ரெண்டும் உபலம்பாயச்ச இயமேவ பாஷா சர்வைஹி பிராச்சீனைஹி சமாதிரியதே. சோ இது ரெண்டுத்தினுடைய உபலம்பகனா ஞானம், இது ரெண்டுத்தினுடைய ஞானாய இந்த பாஷை தான், இயமேவ பாஷா தான் சர்வைஹி பிராச்சீனைஹி சமாதிரியத. சோ இந்த ஒரு பாஷை தான் எல்லா பிராச்சீனாக அப்படின்னா ஓல்டு புரா ஆன்செஸ்டர்ஸ், சர்வைஹி பிராச்சீனைஹி முன்னாடி இருந்த எல்லாராலையும், சமாதிரியத அப்படின்னா ஃபாலோ பண்ணப்பட்டது. சோ இயம் பாஷா பிராச்சீனைஹி சமாதிரியத. சோ இந்த பாஷானது முன்னாடி இருந்த முன்னோர்களினால் பின்பற்றப்பட்ட ஒரு பாஷை. அதனால தான் இதுல எல்லா சாஸ்திரங்களும் வேதமும் அங்கமும் அஷ்டாதச புராணங்களும் உபபுராணங்களும் எல்லாம் அவைலபிள். பிகாஸ் இதுதான் வந்து அவளால ஃபாலோ பண்ணப்பட்டது. இன்னும் ஒரு 2000-3000 வருஷங்க அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கில பாஷா தான் அங்க இன்னைக்கு எல்லாரும் இதே இயம் ஆங்கில பாஷா சர்வைஹி பிராச்சீனைஹி சமாதிரியதன்னு ஒரு 3000-4000 வருஷங்க அப்புறம் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதப்படுறது, அன்னைக்கு இருந்த புஸ்தகங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல எழுதப்பட்டது. சரியா? அப்புறம் सर्वेषु अपि पाश्चात्यदेश विश्वविद्यालयेषु संस्कृतस्य स्थानं वर्तत एव. வர்த்ததே ஏவ. சோ வந்து என்ன, சர்வேஷு அப்படி பாশ্চাத்ய தேச விஸ்வவித்யாலயேஷு. சோ எல்லா பாশ্চাத்யம்னா வெஸ்டர்ன் தேசம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற விஸ்வவித்யாலயம் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ், அதுல சம்ஸ்கிருதஸ்ய ஸ்தானம், சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு பொசிஷன், ஸ்தானம்னா பொசிஷன், ஒரு இடம், ஒரு பிளேஸ் வர்த்ததே ஏவ. அதாவது Sanskrit has been prescribed as a syllabus in almost many universities in the Western country. அதுதான் சொல்ல வர்றார். So, சர்வேஷு அபி
சர்வேஷுங்கிறது கோஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் வித்யாலயேஷு. பாশ্চাத்ய தேசம் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரி. பாশ্চাத்ய தேசஸ்ய விஸ்வவித்யாலயே. சோ அந்த அதில் இருக்கின்ற அந்த விஸ்வ வித்யாலயத்திலும் வித்யாலயங்களில் சம்ஸ்கிருதஸ்ய ஸ்தானம், சம்ஸ்கிருதத்திற்கு ஒரு பிளேஸுங்கிறது இருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருதம் இஸ் தேர் இன் த கரிக்குலம். சரியா? அப்புறம் आधुनिकविज्ञानविषयाः अपि बहवः प्राचीनसंस्कृतग्रन्थैः सूचिताः एव इति पाश्चा பிராச்சிய प्राच्य प्राच्यविज्ञानकुशलानाम् अभिप्रायः. सो आधुनिक विज्ञान विषय बहवः आधुनिक विज्ञान विषयाः अपि बहवः நிறைய ஆதுனிகம்னா மாடர்ன். சோ இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல இருக்கின்ற இந்த விஞ்ஞான விஷயாக சயின்டிபிக் மேட்டர் எல்லாமே அதுக்கு சயின்ஸுக்கு சம்பந்தமான விஷயங்கள் பிராச்சீன சம்ஸ்கிருத கிரந்தைஹி சூச்சிதாக ஏவ. பிராச்சீனம்னா பழமையான, சம்ஸ்கிருத கிரந்தம் அப்படின்னா சம்ஸ்கிருத டெக்ஸ்ட், அவைகளினால் சூச்சிதாக ஏவ சூச்சிக்கப்பட்டதே. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து வாஸ்து பார்த்து பண்றோம், வாஸ்து பிள்ளையார் தான் இந்த வீட்டுக்கு, வாஸ்துக்கு சாஸ்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கிடெக்சரல் ரெஃபரன்ஸ் பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கு. சிசுபால வதத்துல மயசபான்னு ஒரு செக்ஷன் எடுத்துண்டேள் அப்படின்னா உங்களுக்கு வந்து சமராங்கண சூத்திரதாரமோ ஏதோ அந்த டெக்ஸ்ட் பேரு. அதுல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ரெஃபரன்ஸ் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண எப்படி வந்து அந்த மயசபா வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஆர்கிடெக்சரல் ரெஃபரன்சஸ்ங்கிறது நிறைய இருக்கு. நான் ஒன்லி இதுக்கு மாத்திரம் சொல்றேன். நீங்க 64 கலை அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஆர்ட் ஆஃப் தீவிங், ஆர்ட் ஆஃப் ஹண்டிங், ஆர்ட் ஆஃப் கேம்பிளிங், முச்சக்கட்டிகம்ங்கிற ஒரு நாடகம் பார்த்தேன்னா அதுல வந்து அந்த அந்த காயை உருட்டுறதுல இருந்து அது விழறதுல இருந்து ஒண்ணுத்துக்கும் ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கா. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாஸ்திரம் இருக்குங்கிறா. புரியுறதா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஆதுனிக விஞ்ஞான விஷயாக அப்படி இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல இருக்கின்ற விஷயங்களும் கூட பகவக விஷயாக அப்படி நிறைய விஷயங்களும் கூட பிராச்சீன சம்ஸ்கிருத கிரந்தைஹி பழமையான சம்ஸ்கிருத கிரந்தத்தினால் சூச்சிதாக ஏவ சூச்சிக்கப்பட்டதேதான். சரியா? இது பிராச்சிய என்று பிராச்சிய விஞ்ஞான குஷலானாம் அபிப்பிராய. பிராச்சியம் அப்படிங்கிறது பிராச்சியங்கிறது உங்களுக்கு ஈஸ்ட். அதனுடைய அந்த விஞ்ஞானம் விஞ்ஞான குஷலானாம் விஞ்ஞானே ஏ குஷலாக தே விஞ்ஞான குஷலாக தேஷாம். அந்த அந்த நாலேஜ்ல குஷலகனாலே எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். இன் ஜென்ரலி அந்த குஷலகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குஷம்னா இதுன்னு அர்த்தம், தர்பன்னு அர்த்தம். குஷம் லாதி இது குஷலகா. அந்த தர்பைய வந்து கட் பண்றதுக்கு யூ நீட் அன் கொஞ்சம் டேலண்ட் வேணும். ஏன்னா அது கட் பண்ணும்போது கையை அறுத்துப்படும். சோ அதனால குஷம் லாதி இது குஷலாகா. பட் நாளைடைவுல எட்டிமலாஜிக்கல் டெரிவேஷன்ல என்ன ஆயிடுத்து, அது எப்படி வந்து நம்ம பங்கஜம்ங்கிற பதத்துக்கு பங்காத்து ஜாயதே இது பங்கஜம், சேத்துல இருந்து எது முளைக்கிறதோ அதுக்கு பங்கஜம்னு பேரு. ஆனா தாமரைக்கு தான் நம்ம பங்கஜம்னு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த குஷலகாங்கிற ஒரு பதமும் என்ன அப்படின்னா நாளடைவுல எக்ஸ்பர்ட்டா ஒரு விஷயத்துல வந்து எவனா ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டா இருந்தான் அவனுக்கு குஷலகான்னு பேர் சொல்லிடும். புரியுறதா? சோ அதான் இங்க பிராச்சிய விஞ்ஞான குஷலானாம் அபிப்பிராய. இந்த மாதிரி அந்த மேற்கத்திய அவளுடைய அந்த விஞ்ஞானத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவாளுடைய அபிப்பிராயம் அப்படின்னா அவளுடைய உக்தி, அவளுடைய ஒரு என்ன சொல்றது, அவளுடைய ஒரு தாட்ஸ் இதெல்லாம். சரியா? அப்புறம் न केवलं भारतदेशे सर्वेषु राष्ट्रेषु अपि तु उपखण्डेषु अपि सर्वेषु पाश्चात्यदेशेषु विज्ञानिभिः समाद्रियते इयं सुरसरस्वती. இயம் சுரசரஸ்வதி விஞ்ஞானிபிகி சமாதிரியதே. அதான் மெயின் சென்டென்ஸ். இந்த சுரானாம் சரஸ்வதி, தேவர்களுடைய சரஸ்வதினா பாஷான்னு வச்சுக்கோங்க, வாக்கு. சோ அந்த இயம் சுரசரஸ்வதி, இந்த சுரசரஸ்வதியானவள் விஞ்ஞானிபிகி பெரிய பெரிய ஒரு விஞ்ஞானம் அறிஞ்சவா சயின்டிஸ்ட்னால சமாதிரியதே ஃபாலோ பண்ணப்படுகிறது. எங்க அப்படின்னா ந கேவலம் பாரத தேசே, நம்ம பாரத தேசத்துல, பாரத தேசே ந கேவலம், சோ நம்ம பாரத தேசத்துல மாத்திரம் இல்லாம சர்வேஷு ராஷ்டிரேஷு எல்லா ராஷ்டிரங்களிலும் எல்லா கண்ட்ரீஸ்லயும் அபிது உபகண்டேஷு அப்படி சின்ன சின்னதா இருக்கிற அந்த இருக்கிற பக்கத்துல இருக்கிற கான்டினென்ட்ஸ் எல்லாத்துலயுமே சர்வேஷு பாশ্চাத்ய தேசேஷு எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் என்ன அப்படின்னா
உங்களுக்கு விஞ்ஞானை பிகி இந்த சயின்டிஸ்டினால இயம் சரஸ்வதி சமாதிரியதே இந்த சுரசரஸ்வதியானவள் பின்பற்றப்படுகிறாள். சரியா? அப்புறம் अतः एव अत्रान्तरे ஒரு विश्व நிமிஷம் படிங்க மேடம். अतः एव अत्रान्तरे विश्वसंस्कृतसम्मेलनम् इति नाम्ना यत्र क्वापि प्रपञ्चे एकस्मिन् देशे प्रतिवर्षं सम्मिलन्ति संस्कृतविद्वांसः ம் तत्तत् उपखण्डवासिनः सुप्रसिद्धाः. சோ வந்து சம்ஸ்கிருத வித்வாம்சகா சம்மிலந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். சம்ஸ்கிருதத்துல இருக்கிற வித்வாம்சகா, வித்வான் வித்வாம்சௌ வித்வாம்சகா. சோ வந்து ஸ்காலர்ஸ் வந்து சம்மிலந்தி, எல்லாரும் மிலந்தினா சேர்க்கிறது, சம்மிலந்தினா தே ஆல் அசம்பிள்னு அர்த்தம். சோ அதேவ சோ இந்த மாதிரி எல்லா பாশ্চাத்திய தேசத்துல இருக்கிற விஞ்ஞானிகளாலும் இயம் சரஸ்வதி சமாதிரியதே, அவ வந்து பின்பற்றப்படுகிறாள். அப்படிங்கறதுனால என்ன நடக்கிறது? வாட் இஸ் த ப்ராக்ரஸ் தட் இஸ் பீன் ஹேப்பனிங் ஓவர் தி இயர்ஸ் அப்படின்னா, அதையேவ அப்படின்னா அஸ்மாத் காரணாதேவ, இந்த காரணத்தின் பொருட்டு, அத்ராந்தரே இந்த மீன் வயல், விஸ்வ சம்ஸ்கிருத சம்மேளனம் வேர்ல்டு சான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸ்ங்கிறது நடக்கும். சரியா? நாங்கெல்லாம் கூட ஸ்டூடெண்டா இருக்கும்போது போயிருக்கோம். சோ இங்க பெங்களூர்ல ஆர்டி நகர்ல நடந்தது அந்த வருஷம் 1997-98 நினைக்கிறேன். சோ விஸ்வ சம்ஸ்கிருத சம்மேளனம் இது வேர்ல்டு சான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற சம்மேளனம்னா எல்லாரும் அசம்பிள் ஆடுற இடம், அதான் கான்ஃபரன்ஸ். அந்த நாம்னா அப்படிங்கிற ஒரு பெயரினால எத்திர எத்திர குவாபி பிரபஞ்சே ஏகஸ்மின் தேசே பிரதி வருஷம், எங்கேயோ பிரபஞ்சம்னா உலகத்துல, ஏகஸ்மின் தேசே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கண்ட்ரில நடக்கிறது. ஏதோ உலகத்துல ஏகஸ்மின் தேசே ஒரு இடத்தில் ஒரு கண்ட்ரியில், பிரதி வருஷம் அப்படின்னா எவ்ரி இயர், சம்ஸ்கிருத வித்வாம்சா தத் தத் உபகண்டவாசினः சுப்பிரசித்தாக சம்ஸ்கிருத வித்வாம்சः அந்தந்த உபகண்டத்துல இருக்கின்ற, வசதி இதி வாசன், சரியா? ச வாசினः சுப்பிரசித்தாக அந்தந்த உபகண்டத்துல கான்டினென்ட்ஸ்ல வசித்து கொண்டிருக்கின்ற, சுப்பிரசித்தாக பிரசித்தமாக ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற சம்ஸ்கிருத வித்வாம்சக சம்ஸ்கிருத ஸ்காலர்ஸ் வந்து சம்மிலந்தி பிரதி வருஷம். சரியா? ஒவ்வொரு வருஷம், தினம் தினம் பிரதிதினம், வருஷம் வருஷம் பிரதி வருஷம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி தே கண்டக்ட் விஸ்வ சம்ஸ்கிருத சம்மேளனம், வேர்ல்டு சான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி அங்க நிறைய ஸ்காலர்ஸ் வந்து பேப்பர் பிரசன்ட் பண்ணுவா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அதெல்லாம் கேட்பா. சரியா? அப்புறம் सर्ववसुधा सम्बन्धितयाः अस्याः भाषायाः वसुदैव कुटुम्बकम् इति उदारचरितम् अपि अनयैव भाषायाः अनया एव भाषया अनया एव भाषया अनया एव भाषया समासादयितुं शक्यते इति सर्वैः प्राच्य पाश्चात्य विद्वद्भिः समुद्दृश्यते घोषणं क्रियते गुष्यते समुद्गुष्यते. ஆமா. சோ சர்வ வசுதா சம்பந்திதயா, வசுதானா உலகம். சோ வந்து இந்த சர்வ வசுதா சம்பந்திதயா as a whole world is associated with this. அஸ்யாஹா பாஷாயாஹா இந்த பாஷையானது, பாஷைக்கு வசுதைவ குடும்பகம் இது உதார சரிதம் அபி, அதாவது உதார சரிதானாம் வசுதைவ குடும்பகம் அப்படின்னு கொட்டேஷன் இருக்கு இல்லையா? எல்லாரையும் தன்னை போல, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் தன்னை போல நினைக்கிறவாளுக்கு இந்த உலகமே அவளுக்கு ஃபேமிலி மாதிரி அப்படிங்கிற உதார சரிதம் அப்பி, அந்த மேன்மையான ஒரு வார்த்தையும் அனையாயேவ பாஷையா இந்த பாஷையினால தான் சமாசாதயித்தும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சக்கியதே முடியும் அப்படிங்கறதையும் சர்வைஹி பிராச்சிய பாশ্চাத்திய வித்வத்பிஹி சமுத்கிஷ்யதே. சோ எல்லா பிராச்சியம் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த வித்வத்பிஹி அந்த வித்வான்களினால் குஷ்யதேனா சம்யக்கு கோஷணா கிரியதே, இந்த மாதிரி வந்து கோஷணா அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது பண்ணப்படுறது. புரியுறதா? சோ இது வந்து சர்வ வசுதா சம்பந்திதயா, த ஹோல் வேர்ல்ட் இஸ் கனெக்டட் வித் திஸ் பாஷா அப்படிங்கறதுனாலையும் இந்த பாஷையில தான் சுதைவ குடும்பகம் அப்படிங்கிற அந்த உதார சரித்தம், அதுவும் எந்த பாஷை மூலமாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா இந்த பாஷையினால தான் பண்ண முடியுங்கிற ஒரு காரணத்தினால சர்வைஹி பிராச்சிய பாশ্চাத்திய வித்வத்பிஹி சமுத்குஷ்யதே. அப்புறம்
சொல்லுங்க. ஜி அது வந்து அயம் நிஜஹ பரோவேதி கணனாம் லகுச்சேதசாம் ஆமா, உதார சரிதானாம் து வசுதைவ வசுதெய்வ குடும்பகம் இல்லையா? குடும்பகம். எக்ஸாக்ட்லி. ம். கொட்டேஷனை கிடைச்சி பரீட்சையில எழுதுங்கோ. நான் திருத்தினா ஃபுல் மார்க் போடுவேன். அப்புறம் மேல सर्व प्रपञ्च प्रजा समुदायस्य ம். एककुटुम्बक குடும்பகத்துவ விவகாரः. एककुटुम्बकत्व व्यवहारः सर्वप्रपञ्चजनसम्बन्धि सम्बन्धिन्याः एक சம்பந்தின்யா एव சம்பந்தின்யா ஏகயா सम्बन्धिन्या என்ன வரணும்? एका एव वा ஏகயா ஏவ பாஷையா एकया एव भाषया भवितुम् अर्हति न अन्यथा. सो सर्व प्रपंच प्रजा समुदायस्य एक कुटुंबत्व व्यवहारः. सो सर्वेषां प्रपंचानां प्रजा எல்லா பிரபஞ்சம்னா the whole world னுடைய பிரஜானா சிட்டிசன். சோ பிரஜானாம் சமுதாயः தஸ்ய பிரஜைகளுடைய சமுதாயம்னா கூட்டம் கலெக்ஷன். சரியா? கூட்டம் crowd of people. அவளுக்கு ஏக குடும்பத்துவ விவகாரா அவ எல்லாரும் வசுதைவ குடும்பகம்ங்கிற ஒரு விவகாரம்ங்கிறது சர்வ பிரபஞ்ச ஜன சம்பந்தின்யா ஏகையா பாஷையா ஏவ பவித்தும் அர்ஹதி ந அந்யதா. சோ வந்து the whole world is my family அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வரும்? அந்த ஏக குடும்பத்துவ விவகாரக. ஏகம்னா ஒண்ணு, குடும்பகத்துவம் அப்படின்னா குடும்பமாக இருக்கும் தன்மை. சரியா? அந்த விவகாரம் அந்த பிராக்டிஸ்ங்கிறது எதனால நடக்க கூடும் அப்படின்னா பை விச் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா சர்வ பிரபஞ்ச ஜன சம்பந்தின்யா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களோட ஒரு சம்பந்தம் இருக்கின்ற ஏகையா பாஷையா ஏவ ஒரு பாஷையினாலத்தான் பவித்தும் அர்ஹதி. இந்த மாதிரி ஏக குடும்பத்துவ விவகாரம்ங்கிறது பவித்தும் அர்ஹதி. எதனால பவித்தும் அர்ஹதி அப்படின்னா ஏகையா பாஷையா ஏவ. நமக்கு வந்து எங்க போனாலும் தமிழ் பேசுறா அப்படின்னோடனே வி ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா இது இல்லையா? அவளோட வேற ஏதாவது ஹிந்தி கன்னடம் பேசுறதை விட நமக்கு வந்து நம்ம பாஷையை சேர்ந்தவா அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் வந்துரும், ஒரு அட்ராக்ஷன் வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி ஏக குடும்பத்துவ விவகாரம் அப்படிங்கிறது எதனால முடியும்னா ஒரு பாஷை இருக்கிறதுனால முடியும். சோ அந்த சர்வ பிரபஞ்ச ஜன சம்பந்தின்யா ஏகையா ஏவ பாஷையா பவித்தும் அர்ஹதி. ஒரு பாஷை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏக குடும்பத்துவ விவகாரம்ங்கிறது ஆகும். ந அந்யதா. அந்த மாதிரி ஒரு ஏகா பாஷா இல்லாம இருந்துட்டு அப்படின்னா அந்த ஏக குடும்பத்துவ விவகாரம்ங்கிறது இருக்காது. புரியுதா? அதுக்கப்புறம் उदारचरितानां तु वसुधैव कुटुम्बकम् इति सूक्तिः अनया संस्कृतभाषया केवलं समर्थयितुं शक्यते. இப்ப ஸ்லோகம் சொன்னாலே உதார சரிதானாம் தூ வசுதைவ குடும்பகம். எல்லாரும் உதார பாவம் அப்படிங்கிறது உதார ஸ்வபாவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் நம்மள சேர்ந்தவா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிற அந்த சரித்திரத்தோட இருக்கின்றவாளுக்கு அவளுக்கு எப்படி அப்படின்னா அயம் மமஜனக அயம் அபரஹா அப்படிங்கிற புத்தி வராது. எல்லாரும் என்ன சேர்ந்தவா அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னா உதார சரிதானாமேவ பவதி. சோ உதார சரிதானாம் தூ வசுதா ஏவ குடும்பகம் வசுதைவ குடும்பகம். இந்த ஹோல் வேர்ல்டே என்னோட குடும்ப பக்கம்ங்கிற எண்ணம் அவளுக்கு தான் வரும். இது சுக்தி. இந்த மாதிரி ஒரு உக்தியானது, இந்த மாதிரி உக்திங்கிறது ஒரு பாப்புலர் சேயிங்னு அர்த்தம். அனயா சம்ஸ்கிருத பாஷையா கேவலம் சமர்த்தித்தும் சக்கியதே. இந்த உக்தியானது எதனால வந்து சமர்த்தனம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம்ஸ்கிருத பாஷையினால சமர்த்தனம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கப்பட்ட ஒரு பாஷையா இருக்கு. எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் இது வந்து சொல்லித்தரா. இதுல வந்து இத்தனை புஸ்தகங்கள் ஓவர் த இயர்ஸ் எழுதியிருக்கா. அண்ட் ட்ரெஷர் ஆஃப் புக்ஸ், அதுல இருக்கிற அந்த ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த சம்ஸ்கிருத பாஷையை கத்துனுட்டோம் அப்படின்னா இந்த இந்த உலகமே ஒன்னாயிடும். அப்படிப்பட்ட அந்த உக்தியானது சம்ஸ்கிருத பாஷையா கேவலம் சமர்த்தித்தும் சக்கியதே. எதனால வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம்ஸ்கிருத பாஷையினால தான் பண்ண முடியும். புரியுதா? அப்புறம் सर्वासामपि पाश्चात्यभाषाणां संस्कृतभाषया सम्बन्धः दृढतरः वर्तते. एवम् इति सर्वैः पाश्चात्यविद्वद्भिः भाषाशास्त्रद्वारा निरूपितम् एव.
சர்வாசாமபி பாশ্சாத்திய பாஷானாம் எல்லா வெஸ்டர்ன் லாங்குவேஜஸுக்கும் அதுக்குள்ள என்ன சம்ஸ்கிருத பாஷையா சம்பந்தா திருடதரஹா வர்த்ததே. சம்ஸ்கிருத பாஷையோடு ஒரு சம்பந்தம் ஒரு கனெக்ஷன்ங்கிறது திருடதரம் திருடத்தோட தரப்புங்கிற பிரत्यயம் இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கு அப்படிங்கிறது திருடதரஹா வர்த்ததே ஏவ இது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கு அப்படிங்கிறது சர்வைஹி பாশ্চাத்ய வித்வத்பிஹி பாஷா சாஸ்திரத்வாரா நிரூபிதமேவ. எல்லா வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்னாலையும் பாஷா சாஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிலாலஜி அப்படின்னு சொல்லுவா. பிராத அப்படிங்கிறதுல இருந்து பிரதர்ங்கிற வேர்டு வந்திருக்குங்கிறா. இப்ப வந்து லிஹ்யதே இது லேஹ்யம்னு சொல்றோம். லிக்கிங்னா இங்கிலீஷ்ல வந்து நக்கறதுன்னு அர்த்தம். லேஹ்யத்தை நம்ம நக்கி தானே சாப்பிடுவோம். லிஹுங்கிற ஒரு தாத்துனோட லீடேன்னு வரும் நமக்கு பார்த்தோம். சோ இந்த மாதிரி பாஷா சாஸ்திரம் அப்படிங்கிறது அவ சொல்றது வந்து இந்த பிலாலஜி இதெல்லாம் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா. வேர் தே டூ ரிசர்ச் ஆன் தி லாங்குவேஜஸ் அதனுடைய பேஸ் என்ன ஆரிஜின் என்ன எங்கேருந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜுக்கு எது வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பா. நான் கடைசியா நான் படிச்சு விடுறேன். ஏகம் கண்ட கண்டாந்தரேஷு ஏவம் கண்ட கண்டாந்தரேஷு பகுபிஹி பண்டிதைஹி அத்யாபி அதீயமானா விமர்சியமானா ச பாஷா சம்ஸ்கிருதம் ஏகமேவ இது அஸ்யாஹ பாஷாயாஹ சர்வாசு பாஷாசு விசிஷ்டம் ஸ்தானம் வர்த்ததே இத்யத்ர நாஸ்தி விஷயः லேசதோ அபி. சோ வந்து விஷயஹனா சம்சயஹன்னு அர்த்தம் டவுட்னு அர்த்தம். லேசதோ அபி விஷயः லேசதோ அபி சம்சயः நாஸ்தி. லேசம்னா இத்துண்டு கொஞ்சம் கூட டவுட் இல்ல. எதுல இல்ல அப்படின்னா ஏவம் கண்ட கண்டாந்தரேஷு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கான்டினென்ட்ஸ்லயும் பகுபிகி பண்டிதைகி நிறைய ஸ்காலர்ஸ்னால அத்யாபி இன்னைக்கு கூட அது அதிகமானா படிக்கப்படுகின்ற விமர்சியமானா விமர்சியமானானா உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலா இருக்கிறது கிரிட்டிசைஸ் பண்றது. கிரிட்டிசைஸ்ங்கிறது இட்ஸ் நாட் இட்ஸ் இந்த வார்த்தை விமர்சியமானானா இன்னைக்கும் ஒரு சர்ச்சைக்கு உட்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. விமர்சியமானாச்ச பாஷா சம்ஸ்கிருதம் ஏகமேவ இந்த சம்ஸ்கிருதம் ஒண்ணுதான் அப்படிங்கறதுல அஸ்யாஹா பாஷாயாக சர்வாசு பாஷாசு விசிஷ்டம் ஸ்தானம் வர்த்ததே. சோ இந்த மாதிரி வேர்ல்டு வைட்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்றா இன்னைக்கும் எல்லாரும் கத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே இந்த பாஷையானது எல்லா பாஷைகளுக்குள்ள சர்வாசு பாஷாசு விசிஷ்டம் ஸ்தானம் இட் டேக்ஸ் ஒரு பிரைம் பொசிஷன் அப்படிங்கறதுல லேசதோபி விஷய நாஸ்தி கொஞ்சம் கூட டவுட்டுங்கிறது கிடையாது. சரியா? இதோட இந்த லெசன்ங்கிறது ஓவர். சரியா இருக்கா?